ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து அன்வான்ட் ஹேர்னு சொல்லுவாங்க. சில லேடிஸ்க்கு மீசை தாடி போல் லைட்டாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியில் தெருவு போகிறதுக்கெல்லாம். அதுமாரி உள்ளவங்களுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், விளக்கெண்ணெய் ஆல்ரெடி ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் இதுமாரி ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் விட்டு அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு விதன்னு சூட்லேயே நீங்கள் மீசை இருக்குல்ல, மீசை போல் அந்த அன்வான்ட் ஹேர் உள்ள இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலம்பரை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தூங்கிடலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு காலம்பரை க்ளீன் பண்ணிங்கன்னா இதுமாரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து கொட்டிடும். அப்புறம் திரும்பியும் வளராது. இது செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை வந்து விடுகதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் விடுகதை வீடியோ பார்க்காம இருந்திருப்பாங்க. அதனால் உதை வாங்கி பதில் சொல்லுவான் அவன் யார்? அது வந்து தண்டோரா. இப்போ வந்து இந்த வீடியோவில் விடுகதை கேட்குறேன். அது வந்து என்னென்னா, இந்த வீடியோவில் விடுகதை வந்து பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கு விடையை நான் சொல்லிடுறேன். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுமாரி அப்ளை பண்ணிக்கணும். அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். தூங்கிட்டு காலம்புரை நீங்கள் எப்போதும் போல் சோப்பு போட்டு கழுவுறீங்களா, அரப்பு போட்டு கழுவிக்கங்க. அப்படி இல்லைன்னா அரப்பு போட்டு கழுவிடுங்க. காலம்புரை விடிஞ்சதும் அந்த ஹேர்லாம் கொட்டிடும். அந்த இடமும் ஸ்கின்னும் எந்த பாதிப்பும் ஏற்படாது.